Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 2 Advanced Feature of Excel 2013. We will see the topic Flash Fill. The Flash Fill feature is a new feature in Excel 2013. It recognizes the data fill pattern in a worksheet and fill remaining series accordingly. So normal or Excel worksheet la fill and auto updation options நம்ம execute பண்ணுறோம். For example, we already discussed this previous sessions auto fill process. ஸோ auto fill process பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் என்ன ப்ராசஸ் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் பேசிஸில் வீக் பேசிஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ஆட்டோ ஃபில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஃபில் ஃபியூச்சர்ஸை எக்ஸல் 2013 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் இட்ஸ் ரெக்கக்னைஸ் த டேட்டா ஃபில் பேட்டர்ன். ஸோ ஒரு டேட்டாவுடைய பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அண்டு ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஃபில் ப்ராசஸ் ஒர்க் ஷீட்குள்ளார பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஃபில் ரிமைனிங் சீரியஸ் அக்கார்டிங்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபர்தர் ஒரு செல் ரேஞ்சஸில் நீங்கள் என்டர் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா காலம் ஏ, column B, column C. So after that you write the overall name or content of collections of text in column D. So column A ல இருக்கிற text content and column B ல இருக்கிற text content and column C ல இருக்கிற text content-ஐ கம்பைன் பண்ணிவிட்டு காலம் Dயில் நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதும்போது அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் என்டையர் கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலம் ஏயில் இருக்கிற டெக்ஸ்ட், காலம் பியில் இருக்கிற டெக்ஸ்ட் அண்ட் காலம் சியில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுத்து காலம் டியில் கம்பைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணும்போது நெக்ஸ்டர் ஃபர்தர் தட் மீன்ஸ் டி செல்லுக்கு அண்டரில் இருக்கிற ரோ நம்பர் ஆஃப் ரோஸஸை நீங்கள் ரைஸ் பண்ணும்போது ஸோ ரிமைனிங் சீரியஸ் என்ன ஆகுனா அக்கார்டிங்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனா ஃப்ளாஷ் ஃபில் ப்ராசஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த டேட்டா ஃபில் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் ஃப்ளாஷ் ஃபில் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. தென் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ளாஷ் ஃபில். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் ஃபில்னால் என்னன்றதை நமக்கு புரிஞ்சிருச்சு. கன்சிடர் தி ஒர்க் ஷீட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சிடர் திஸ் ஒர்க் ஷீட், this is the example of the worksheet. For example is the first A1 column, that means A1 cell having first name, B1 cell having middle name, C1 cell having last name. So the three name contained in this A1, B1, C1 cell. Then further D1 cell having this full name option. So if you write this first name in this A2 cell and B2 cell having the middle name of the first name and C2 cell having the name of the last name in this C2 cell. So if you write this full name is contained with the first name, middle name and last name. So the combinations of first name, middle name, last name in is full name. Okay. So this is the example of the considering the table. So இந்த டேபிளை கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் the above worksheet consisting of first name, middle name, last name and full name. ஸோ நம்ம பார்த்த லாஸ்ட் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அண்டு ஃபுல் நேம் அப்படின்ற ஒர்க் ஷீட்டில் கண்டெயின் ஆஃப் த காலம் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் த ஃபுல் நேம் காலம் would have data that is a combinations of other three columns. So the full name having contained with the first name, middle name and last name. ஓகேங்களா. then enter Anushka K Jain in cell D2. so cell D2 in this cell name is the full name. so the full name assigning the D2 cellsல Anushka K Jain அப்படின்னு என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா. then in cell D3 start entering the first name Divya. so after that cell D3 rangesல பார்த்தீங்கன்னா first nameல that mean full name processல first name Divya அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா then next further processல என்ன எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா. then as you do the flash fill logic
judges a series of value to fill in cell D3 colon D5. That mean D3 இருந்து D5 வரைக்கும் இருக்கிற செல்ஸில் series of values என்ன ஆகும்னா fill ஆகும். That mean flash fill logic suggestion basisல ஓகேங்களா. ஸோ this is the flash fill logic suggestion basisல assign ஆகிற text value. That means first name, middle name, last name and full name category is the first letter of the D3 cell. So D3 cellsல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, first name Divya அப்படின்றத first letters D அப்படின்னு டைப் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ என்டையர் டெக்ஸ்ட் தட் மீன் D3 செல்ஸில் திவ்யா எஸ் குலாட்டி அப்படின்ற ஃபுல் நேம் நமக்கு என்னாகும் flash fill logic suggestion basisல enter ஆகும். Then further D4 cell also and D5 also showing this highlight the flash fill process. Those the name of the full name is showing under the D4 and D5 cells. ஓகேங்களா. So further name in contain with the first name, middle name, last name in combination with the full name. ஓகேங்களா. ஸோ இது நேம் எல்லாமே கம்பைன் ஆகிடுது, என்ன ஆகுது, நமக்கு ஃபுல் நேம் ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஃபுல் நேம் அனுஷ்கா கே ஜெயின் அண்ட் திவ்யா எஸ் குலாட்டி அண்ட் ஆமன். இன் திஸ் மிடில் ஆஃப் த நேம் இஸ் null. So the two name of only combined. That means first name and last name. Aman Arora. Then Nishant K Tandon. So the full name is consist with first name, middle name and last name. ஓகேங்களா. further flash fill logic judges basisல இந்த entire name and show your D column. okay. The further press enter to accept the suggestion. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸில் இருக்கிற காம்பினேஷன் நேமில் உங்களுக்கு நேம் என்டர் ஆகணும், ஃப்ளாஷ் ஃபில் லாஜிக் சஜஷன்ஸில் அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நவ் ப்ரெஸ் தி என்டர் பட்டன். ஸோ என்டர் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணதும் எக்ஸாக்ட் அவுட்புட் வில் ஷோன் யுவர் டேபிள் இஸ் அனுஷ்கா கே ஜெயின், திவ்யா எஸ் குலாட்டி, ஆமன் ஆரோரோ அண்ட் நிஷாந்த் கே தண்டன். ஓகே. ஸோ டுடே வி டிஸ்கஸ் திஸ் ஃப்ளாஷ் ஃபில் அண்ட் execute the sequence of process. So next further sessions we will discuss this next one chapter. Thank you.